ஒரு ஜாதகத்தில் லக்னம் கெட்டுருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் விரிவாக. லக்னம் அப்படிங்கிறது உயிர். லக்னம் அப்படிங்கிறது ஒருவருக்கு உயிர். அவர் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாமே அந்த லக்னம் தான் சுட்டி காட்டும். ஒரு நபர் அவர் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்தும் சுட்டி காட்டக்கூடியது அவருடைய லக்னம் தான். அப்போ அந்த லக்னம் கெட்டுருச்சுன்னா அவர் நினைச்ச விஷயங்கள் எதுவும் நடக்காது. அவர் நினைக்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடப்படுவார். நான்லாம் நினைச்சா நடக்குமா அப்படின்ற மாதிரி அதிகமான தாழ்வு மனப்பான்மையுடையவர்கள் யாருன்னா அந்த லக்னம் கெட்ட ஜாதகர்கள் தான். லக்னம் எப்படி சார் கெடும் அப்படின்னா, லக்னத்தில் நீசகிரகம் இருந்தால் லக்னம் வலிமை குறையும். லக்னாதிபதி நீசமடைந்தால் அந்த லக்னம் வலிமை குறையும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு லக்னம் கெட்டு போகும். அதே மாதிரி லக்னத்தில் அதிகப்படியான பாவ கிரகங்கள், ராகு, கேது, மாந்தி, சனி, நீச கிரகங்கள், இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் லக்னத்தில் அமரும் பொழுது லக்னம் பாதிக்கப்படும். பெரும்பான்மையாக அதிகப்படியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகப்படியான மன அழுத்தம் இந்த லக்னம் கிடக்கூடிய ஜாதகர்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல ஒரு விஷுவலான ஒரு எண்ணத்தை அவர் கொண்டுட்டு வர மாட்டார். நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார். இவர்கிட்ட நெகட்டிவான விஷயங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த லக்னம் கெட்ட ஜாதகர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லக்னம் கெட்ட ஜாதகர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குதுன்றத ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இவர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இவர் ஒரு சிறந்த சிறந்தன்னு சொல்கிற தலை சிறந்த ஒரு ஞானி யாருன்னா இந்த லக்னம் கெட்ட ஜாதகர்கள் தான். அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு செய்ய மாட்டாருங்க. அதே மாதிரி இவர் செய்யறதும் மற்றவங்களுக்கு புரியாது, இவர் சொல்கிற வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு புரியாது, இவர் செய்யக்கூடிய செயலும் மற்றவர்களுக்கு தெரியாது, புரியாது. உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் பேசுகிற மாதிரி தான். அவர் பேசுகிறது என்னன்றது மற்றவங்களுக்கும் புரியாது, அவருக்குமே புரியுதா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒருவர் செய்யக்கூடிய செயல், அவருக்கு என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறது மற்றவர்களுக்கு முழுமையாக தெரியாது லக்னம் கெட்ட ஜாதகர்கள்.